பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரன் 2 விதமாக அழைப்பார்கள். பதிவு நாள் ஜூலை 27, 2026. மழை நீரில் விளைந்த காட்டு நாட்டு அத்திப்பழம். கலரை பாருங்க, பெண்மரம். பார்த்ததுமே ஒரு வீடியோ எடுத்துட்டேன், மரத்தாண்ட ஒரு வீடியோ எடுத்தேன், இங்கே ஒரு வீடியோ எடுக்கிறேன். பழத்தை பாருங்க, எப்படி அந்த கலரை பாருங்களேன். நேச்சுரல் மாம்பழம் எப்படி கலர் கொட்டி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? இதை பார்த்ததுமே ஒரு வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொறுப்பு காட்டணும். நீங்களாம் சாப்பிட்ணும், நல்லா வாழணும். நீங்களாம் இது முழுக்க முழுக்க பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும். ஏன் அப்படின்னா சிகப்பணுக்கள் பெருக்கும். இதை இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த அத்தியை வாங்கி சாப்பிடுங்க. இது நாட்டு, இது நாட்டு மழை நீரில் விளைந்ததுக்கு முதல் உரிமை கொடுங்க. 2வது ஹைப்ரிட் கொடுங்க. அதுக்காக ஹைப்ரிட்டில் சத்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. புரியுதுங்களா? இது அளவு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா யாருமே மருந்து போட மாட்டாங்க, பாஸ்ட் தயாரிப்பு கிடையாது. இது எத்தனை வருஷம் ஆனாலும் இவ்வளோ சைஸ் தான் வரும், பழம் பெருசாலாம் வராது. ஏன்னா மனிதனுடைய அறிவே உள்ளே போகாது, இயற்கை கடவுளோட அறிவு மட்டும்தான். இதுதான் நாட்டு அத்தி. இது பெண் மரம். இது இப்போ காய வைக்க போகிறோம். ஏற்கனவே காய வச்ச ஆண்மரம், ஆண்மரத்தோட பழம் பாருங்க, காஞ்சி ரெடியாகிறாங்க. இப்போ இவங்க புரியுதுங்களா? காஞ்சி ரெடியாகிறாங்க. இவருக்காக காத்துங்கிறாங்க. இவர் காஞ்சி ரெடியானதான் 2 பேரையும் மிக்ஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா? இது காஞ்ச பிறகு இப்படி ஆகிடும், வத்தல் மாதிரி ஆகும். இதை அரைச்சி பவுட்ராக்கி தான் கொடுப்பேன். நான் பவுட்ராக்கி தான் கொடுப்பேன். இது இதாங்க நேச்சுரல். இது செந்தூரா மாம்பழம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். இது அப்படியே பாருங்க, செவன்னு இருக்கும். அப்படியே இது நான் மரத்தில் ஏறி அறுக்க மாட்டேன். மரமே விடுதலை கொடுக்கணும். நார்மல் டெலிவரி, பிரசவம். மரம் விடுதலை கொடுத்து கீழே விழுந்த பிறகு தான் நான் எடுத்துன்னு வருவேன். மரத்தில் ஏறி அவ்வளோ பேர் சொல்லுவாங்க அறுக்க சொல்லி, அதெல்லாம் செய்ய மாட்டேன். அது என்னன்னா குறப்பிரசவம் அது. அதே மாதிரி இதுவும் பாருங்க, இதுவும் இன்னைக்கு எடுத்தது தான், பையிலே இருக்குது. இது புரியுதுங்களா? இதுவும் இப்போ எல்லாம் இது உணர்த்த போகிறோம். இது நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு அத்தி. உடம்புல சிவப்பணுக்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, கர்ப்பப்பை வீக்காக இருந்ததுனால அதை பலப்படுத்தும். சினைப்பையை பலப்படுத்தும். கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும். மாதவிலக்கு டைமில் வலி இருக்குதா, அந்த வலியெல்லாம் நீக்கும். குழந்தை பிறப்புக்கு உதவி செய்யும். இது நிறைய பேர் வாங்குறது. இந்த பழம் வாங்கி பவுட்ரு வாங்கி சாப்பிடும்போது நார்மல் டெலிவரி நடக்கும். அந்த ஹீமோகுளோபின்னா ரத்தத்தில் உள்ள வழவழப்பு தன்மை. ஆனால் இதில் முக்கியமான ரகசியம் என்னென்னா, ஆண் மரத்து பழமும் பெண் மரத்தோட பழமும் பதப்படுத்தி காய வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் முக்கியம். வெறும் இந்த மரத்தது மட்டும் சாப்பிட்டோம்னா எனர்ஜி இருக்கும், ஃபுல் எனர்ஜி இருக்காது. அது ஒரு புரிதலுக்கு உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கன்னா, இது பெண் மரம் சந்திரநாடி, இது ஆண்மரம் சூரிய நாடி. புரிஞ்சிடுச்சிங்களா? 2த்துலேயும் உணவு உள்ளே போனோம். சந்திர நாடி வழியாகவும் காற்று உள்ளே போனோம், சூரிய நாடி வழியாகவும் காற்று உள்ளே போனோம். ஒரே நாடி ஓடிச்சுன்னா ப்ராப்ளம் வரும். அது மாதிரி இயற்கையிலையும் கடவுள் படைச்சிருக்காரு. அதை அறிஞ்சு தான் அது சித்தர்களோ மகான்கள்லாம் எனக்குள்ளே இருந்து இயக்குகிறார்கள். வானமும் பூமியும் எனக்குள் இருந்து இயக்குகிறது, இயற்கையும் இயக்குகிறது. இதை அறிந்து தான் பதப்படுத்தி கொடுக்குறேன். இதனுடைய பாருங்க, இதை அரைச்சி பவுட்ராக்கி தான் கொடுப்பேன். இதை பதப்படுத்தி இதையும் பார்த்துட்டுங்க. அப்படியே பாருங்க, குழந்தை பிறப்பு உதவி செய்யும் ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணும்போது ஓருதழ் தாமரை. புரியுதுங்களா? அப்படியே காய வச்சுக்கிறேன், நாளைக்கு அரைக்க போகிறேன். புரியுதுங்களா? அப்படியே கிரீன் கலரில் இருக்குது பாருங்க. இது 4 நாள் அறுவடை பண்ணி 4வது நாள் நாளைக்கு அரைக்க போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் காஞ்சிங்குது. அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நாளைக்கு அரைப்போம். குழந்தை பிறப்புக்கு, தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பிறப்பதற்கு, தாம்பத்திய வாழ்க்கை நீடிப்பதற்கு ரொம்ப நேரம். அடுத்து ஆண்களுக்கு உயிரணுக்கள் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும், பெண்களுக்கு உடம்புல சகப்பணுக்கள் வெள்ளைப்படுதல், இதெல்லாம் இதை இதை கட்டுப்படுத்தி அதை பெருக்கும். அதில் உங்களுக்கு ஆரோக்கியத்தெல்லாம் கொடுக்கும். இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு சொல்ல வர்றது, மழை நீரில் விளைந்த
காட்டு நாட்டு மூலிகைகளுக்கு முதல் உரிமை. ரெண்டாவது ஹைப்ரிடு. ஆனால் உலகம் முழுவதும் இதை கொடுக்க முடியாது, இது எல்லாரும் பார்க்கல, புரியுதுங்களா? பார்த்தாலும் என்னால் கொடுக்க முடியாது. இதை பதப்படுத்துறதுலாம் ரொம்ப சிரமம். இந்த முறை வெயிலுக்கு பதப்படுத்தின, போன முறை இந்த அதில் முக்கால்வாசி போயிடுச்சு, கால்வாசி தான் எனக்கு தேர்ச்சி, புரியுதுங்களா? இந்த முறை கொஞ்சம் மழை இல்லாதால தேர்து, அதனால தான் இதை செய்ய மாட்டாங்க. ஒரு முறை செய்வாங்க, ரெண்டாவது முறைலாம் செய்ய மாட்டாங்க. இது அந்த ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், அப்போ தான் இதை செய்ய முடியும். அந்த முறையில் தான் இதை பதப்படுத்தி கொடுக்குறேன். எங்கள் ஐயா தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா சொல்லுவார், மழை நீர் உணவு, மழை நீர் உணவு. அவர்கிட்ட போன பிறகு தாங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன். மழை நீர் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதுதான் காட்டு நாட்டு உணவுகள், புரியுதுங்களா? இது வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. அனைவருக்கும் பசி உணவு வணக்கம். ஒரு தாமரை கலரை பாருங்க, எப்படி பாருங்க, நாட்டு மழை நீரில் விளைந்தது, அப்படியே ஃபுல் கிரீன் இருக்கும். பவுடராக கொடுக்கும்போது கிரீன் கலரில் கொடுப்பேன், அறுக்கும் பொழுது கிரீன் இருக்குன்னா கொடுக்கும் பொழுதும் கிரீன் தான், புரியுதுங்களா? நன்றி, மகிழ்ச்சி.